ஒரு வீட்டினுடைய வடமேற்கு பகுதி அங்கே இருக்கக்கூடிய பெண்மணிகள், குறிப்பாக கல்லூரி பருவம் செல்லக்கூடிய பெண்களை எவ்வாறு பாதிக்கின்றது அப்படிங்கிறத தான் வாஸ்து ரீதியா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பர்களே. முதலில் வடமேற்கு பகுதி எதை ஆளுமை செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இந்த விஷயத்தை பற்றி நம்ம டீப்பாக பார்ப்போம். வாஸ்து ரீதியாக வடமேற்கு பகுதின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா, வடக்கும் மேற்கும் இணையக்கூடிய அந்த பகுதி தான் வடமேற்கு பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. வடமேற்கு பகுதி நம் வாழ்க்கையில் எந்த மாதிரி விஷயங்களை தீர்மானிக்கும் அப்படின்னா, இதே வடமேற்கு பகுதி நம் மனதை ஆளக்கூடிய சந்திரனுக்கும் வாஸ்துவில் குறிப்பிடுறாங்க. வடமேற்கு பகுதி சந்திரன் எனக்கூடிய கிரகத்தையும் ஆளுமை செய்து, ஸோ நம் மனதில் நம்ம கான்ஃபிடெண்ட்டாக உணர்றோமா, கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்கமா, நம்ம மனதளவில் டிசிஷன்ஸ் ஃபேர்மாக எடுக்கிறோமா, இல்லை ஃபாஸ்ட்டாக நிலையற்ற முடிவுகள் எடுக்கிறோமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஏற்படக்கூடிய பகுதி வடமேற்கு பகுதி. இந்த வடமேற்கு பகுதியில் ஏற்படக்கூடிய பள்ளங்கள், அங்கே இருக்கக்கூடிய பெண்மணிகள் குறிப்பாக பருவ காலத்தை அடைந்து முடித்து விட்டு கல்லூரி பருவங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் அந்த ஒரு ஃபாஸ்ட்டாக எந்த ஒரு ஃபோர்த்தாட்டுமே இல்லாமல் ஒரு டிசிஷனை எடுக்க வைக்கிது. இது வரைக்கும் நல்லா பேசிகிட்டு இருந்திருப்பாங்க, எல்லாமே நல்லா இருந்திருக்கும். ஒரு திடீர்னு ஒரு வீடு கட்டியிருப்பீங்க, ஒரு ரூம் கொடுத்துருப்பீங்க. வடமேற்கில் வெளியே காம்பவுண்டுக்கு வெளியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிணறு இருந்திருக்கும். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, இல்லை தெரிஞ்சிருக்கலாம். அப்படி இல்லைனா வடமேற்கில் தெரியாமல் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்க்கு சம்பை போட்டிருப்பீங்க. இந்த மாதிரி வடமேற்கில் ஏற்படக்கூடிய பள்ளங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, அது வரைக்கும் நல்லா பேசிகிட்டு இருந்திருக்கக்கூடிய அந்த பெண்மணியாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய ஆண்களும் சரி, பொதுவாக வடமேற்கில் பள்ளம் ஏற்பட்டு விட்டால் அங்கே குறிப்பாக பருவ காலம் முடிந்த அந்த வயசில் எடுக்கக்கூடிய முடிவுகளில் கண்டிப்பாக தவறான முடிவுகள் எடுக்கிறத நம்மளால் எல்லா வீட்லேயுமே பார்க்க முடியுது. சரிங்களா? சில டைம் தற்கொலை எண்ணம் வரைக்கும் தூண்டுகின்ற அளவிற்கு இந்த வடமேற்கு பள்ளம்ங்கிறது இருக்குது. என்ன நடக்கும் அப்படின்னா, வீட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய அன்பு போதாது அப்படிங்கிற ஒரு உணர்வை இந்த வடமேற்கு பள்ளம் அவங்களுக்கு பதிவு அவங்களோட மனதில் கொடுத்துரும். ஏன்னா அவங்க கொஞ்சம் இன்ஃபீரியராக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஒரு கம்பேனியன்ஷிப்பை தேட ஆரம்பிச்சிருவாங்க. பொதுவாகவே வடமேற்கு பள்ளம், வடமேற்கு பகுதி எதை வீட்டில் இன்னும் குறிக்கும் அப்படின்னா, நாம் யாரோட தொடர்பில் இருக்கோம், வெளி வட்டாரத்தில் நம்மளுடைய நட்பு வட்டாரங்களை குறிக்கக்கூடிய பாகமும் இந்த வடமேற்கு பகுதி தான். ஸோ இந்த நட்பு வட்டாரம் ஒருத்தருக்கு நிலையாக இருந்து நிலையான முடிவுகளை அங்கே இருக்கக்கூடிய பசங்களும் சரி, அங்கே இருக்கக்கூடிய மனையில் இருக்கக்கூடிய அனைவரும் எடுக்கின்றார்களா, இல்லை நிலையற்ற முடிவை சட்டென்று வேகமாக எடுக்கின்றார்களா அப்படிங்கிறத முடிவு செய்கிறதே இங்கே இருக்கக்கூடிய நிலையற்ற தன்மையாக கருதக்கூடிய வாயு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பஞ்சபூதத்தினுடைய தன்மை தான். புரியுதுங்களா? இங்கே வடமேற்கு தென்கிழக்கை ஒட்டி எப்படி இருக்கணும், வடமேற்கு வடகிழக்கை ஒட்டி எப்படி இருக்கணும், வடமேற்கு தென்மேற்கை காட்டிலும் எப்படி இருக்கணும்னு 4 திசைகளையும் ஒப்பிட்டு வடமேற்கினுடைய சரியான அளவுகள், சரியான சம அளவுகள் இல்லாத இருக்கும் பட்சத்தில் உள்ள நீங்கள் காம்பவுண்டுக்குள்ளே இந்த மண்ணு போட்டு நிரப்பினாலும் சரி, இல்லை பேவர் பிளாக்ஸ் போட்டு நீங்கள் அதை சரி ஒரு லெவலில் தவறு செய்திருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாமல் சிமெண்ட் பிளாக்ஸ்லையுமே போட்டு நீங்கள் காங்கிரீட்டே போட்டு தரையே போட்டிருந்தாலுமே அங்கே ஒழுங்காக தரைதளத்தை இந்த 4 மூலையும் ஒப்பிட்டு எப்படி இருக்கணுன்றதை கரெக்டாக ஒரு சில இன்ச்சஸில் டிஃப்ரென்ஸ் வந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய வடமேற்கு பள்ளம்ங்கிறது தீவிரமாக தான் பாதிக்கும். இதில் குறிப்பாக அந்த பள்ளங்கள் உங்களுடைய வீட்டை சுற்றி ஒரு 200 அடிக்குள்ளே இருக்குது அப்படின்னா அதனுடைய தீவிரம் மிகவும் மோசமான நிலையில் தான் இருக்கும். இன்னொன்று, இந்த மாதிரி வீடுகள் என்ன பார்க்க முடியுது அப்படின்னா, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளோட பெற்றோருக்குமே ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடியாத ஒரு நிலைமைங்கிறது தான் இருக்கும். ஏன்னா இதே வடமேற்கு பள்ளம் வங்கிகளில் ஒரு கடன்களை அதிகமாக நம்மளை வாங்க வச்சுட்டு எப்பொழுதுமே வெளியே சுற்றி கொண்டே இருக்கும் ஒரு அலைச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் உருவாக்கிடும். ஸோ ஒர்க்குன்னு இருக்கக்கூடிய அத்தனை பேர் வீட்லேயுமே இந்த மாதிரியான தவறுகள்ங்கிறது ஏற்பட்டு விடும். சரிங்களா? இங்கே நம்மளுடைய குழந்தைகள் ஒரு கான்ஃபிடென்ஸோட நல்ல ஒரு தருணத்தில் வளர்கிறாங்களா, இல்லை இந்த மாதிரி இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணி இந்த மாதிரி விஷயங்களில் மாட்டிக்கிறாங்களா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வடமேற்கு பகுதி தான் ரொம்ப அதிகமாக தீர்மானிக்குது. வடமேற்கு பள்ளம்னு மட்டும் அல்லாமல் வடமேற்கில் தான் படிக்கட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வடமேற்கில் படி எப்படி போடணும், மடக்கு படி போடணுமா, இல்லை இருநிலை படி போடணுமா, இல்லை டைரெக்டாக ஒரு சிங்கிள் ஸ்டேர்ஸ் போடணுமா, இல்லை உள்படியா அது வெளிப்படியா, இப்போ அதே மாதிரி போட்டால் நம்ம அது ஹேண்ட் ரைலிங் கொடுக்கணுமா, இல்லை பேராபிட் வால்ஸ் கொடுக்கணுமா,
அது வந்து ரூஃப் லேண்டிங் வரைக்கும் எப்படி கொண்டு போகணும், இல்லை மிட் லேண்டிங் வரைக்கும் எப்படி கொண்டு போகணும், இதெல்லாம் வந்து ஆர்கிடெக்சுரலாக என்ஜினியர்ஸ்ட்டை வந்து நீங்கள் கேட்டு போடுறத விட வாஸ்து ரீதியாக அது எவ்வாறு வந்தால் அங்கே வந்து அந்த பகுதி வளர்ச்சி அடையாமல் கரெக்டாக ஒரு சமமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துட்டு தான் இந்த வடமேற்கு பகுதியை வந்து நீங்கள் சீர் செய்து கொள்ளணும். வடமேற்கு பகுதியில் இப்படியெல்லாம் பள்ளமே இல்லை, ஆனாலும் எல்லாமே கரெக்டாக இருக்குது நீங்கள் உணர்ந்தாலும் நான் கூறியது போல வடமேற்கில் நீங்கள் அமைத்து கொண்ட அந்த தரைதளம் தென்கிழக்கை ஒட்டி, குறிப்பாக பெண்களுக்கு தென்கிழக்கை ஒட்டி எவ்வாறு இருக்கின்றது, தென்கிழக்கை விட தாழ்வாக இருக்கின்றதா, தென்கிழக்கை விட அது வந்து உயர்வாக இருக்கின்றதா என்பதிலும் மிகவும் முக்கியமாக நீங்கள் வந்து உங்களுடைய கான்சன்ட்ரேஷனை வந்து அங்கே நீங்கள் செலுத்தி அதை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இதுக்கான முழுமையான ரிசல்ட்டுங்கிறது வந்து கிடைக்கும். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நல்லா பேசிகிட்டு இருந்த பெண்கள் திடீர்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்பிட்றது மட்டும்தான் வெளியே வருவாங்க. நீங்கள் காலேஜ் எடுத்த உடனேயுமே போயிட்டு திடீர்னு எனக்கு வந்து ஹாஸ்டலெல்லாம் இருக்க மாட்டேன், நான் பிஜி வேணும்னு கேட்பாங்க. பிஜி நீங்கள் எடுத்து தருவீங்க, பேயிங் கெஸ்ட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து தான் வந்து இந்த மாதிரியான உறவு முறைகள்ங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆகும். இதில் அவங்கள வந்து நம்ம தப்பே சொல்ல முடியாது. வடமேற்கு பகுதி சரியாக இருந்தால் நல்ல ஸ்திரமான முடிவுகளை எடுத்து நிலையான ஒரு விஷயத்தில் நல்ல எதில் ஃபோக்கஸ் பண்ணுமோ அதில் ஃபோக்கஸ் பண்ணி வெற்றிகளை பெற்று இந்த கரெக்டான சமூக சூழல்களில் கரெக்டான ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்து தேடி போய் கரெக்டான பியர் குரூப் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்து நல்லா வரக்கூடிய அமைப்பை கொடுப்பதும் இந்த வடமேற்கு பகுதி தான். ஆனால் அந்த வடமேற்கு பகுதி தவறாக வந்துருச்சு அப்படின்னா இருக்கிற எல்லா விஷயங்களிலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தடை தாமதம்ங்கிறது அவங்களுடைய டிசிஷன் மேக்கிங்கில் ஏற்படக்கூடிய தவறுனால கெரியரில் ஏற்படுவது மட்டும் அல்லாமல் என்ன நடக்கும்னா, அப்படியே சூஸ் பண்ணக்கூடிய அந்த பர்சன், அந்த சூஸ் பண்ணுறாங்க இல்லையா, காதல் வயப்படக்கூடிய அந்த நபர் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த ஒரு பார்ட்னர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்களும் வந்து கரெக்டாக இருக்க மாட்டாங்க. அது எப்போ ரியலைஸ் பண்ணுவாங்கன்னா, கரெக்டாக மேரேஜ் முடியும். மேரேஜ் முடிஞ்ச கொஞ்சம் காலகட்டத்தில் இது டிவோர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய சூழலும் வந்து இது ஏற்படுத்திடும். ஏன்னா அவங்க வீட்டுக்கு போன உடனேயுமே இவங்களுடைய மனம் சிறு சிறு விஷயங்களுக்கும் அது ஒரு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு தன்மைங்கிறது அவங்களுக்கு இருக்காது. ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் இவங்க ரொம்ப உடஞ்சிருவாங்க. என் வீட்டில் நான் இப்படி இருந்தேன், இந்த சின்ன விஷயத்துக்கு கூட இங்கே இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பேரண்ட்ஸ்கிட்ட கூட அவங்க ஷேர் பண்ணிக்காமல் சில டைமில் வந்து சூசைடல் தாட்ஸ் வரைக்கும் போய் ஒரு சில நிலையற்ற முடிவுகளை எடுத்து கொண்டு போகிற அளவிற்கு அந்த அதே மாதிரி சூஸ் பண்ணி அது திருமணம் வரைக்கும் போனாலும் கூட அந்த திருமணம் சரியில்லாத ஒரு திருமணமாக அமைந்து ஒரு டிவோர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய சூழலில் எடுத்துக்கொண்டு வந்து விட்டுவிடும் இந்த வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பள்ளங்கள். இங்கே பள்ளங்கள் மட்டும் இல்லை, படிக்கட்டுன்னு போட்டு அந்த படிக்கட்டை வந்து காம்பவுண்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் கட்டணுமா, காம்பவுண்ட்லேருந்து விட்டு கட்டணுமா, வடமேற்கில் எவ்வளோ பாரம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுடைய மனோபாரத்தையும் சேர்த்து தான் குறிக்கும். அதனால் உங்களுடைய மனம் நிலையாக இருக்கணும்னு நினச்சாலும் சரி, உங்களுடைய பசங்க குறிப்பாக சின்ன வயசுலேயே ஹாஸ்டல் போகாமல் நல்ல ஒரு நிலையில் உங்களோட ஒரு பழக்கம்ங்கிறது ஏற்பட்ட நல்ல முடிவுகள் அவங்க எடுக்கிறாங்களா இல்லையா, இல்லை வந்து இது இன்னொரு விஷயமும் முக்கியமாக சொல்லலாம், வாட்ஸ்அப்பில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய பசங்களும் சரி, இன்ஸ்டாகிராமில் எப்போவுமே அடிக்டடாக இருந்து ஃபோனையே பார்த்துக்கிட்டு இருக்க பசங்களும் சரி, இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா வடமேற்கு பள்ளம் தான். வாட்ஸ்அப் இல்லைனாலும் இன்ஸ்டாகிராம் இல்லைனாலும் நமக்கு அந்த சோஷியல் சர்க்கிள் இல்லை, அந்த ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இல்லை அப்படின்றத ஒன்ஸ் உணர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்கள அதுலேருந்து வெளியே கொண்டு வரவே முடியாது. இது மாதிரியான ஆழமான விஷயங்களை அந்த மனதளவில் கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டிற்கு அவ்வளோ பலமுங்கிறது வந்து இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய வடமேற்கு பகுதி சரியாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து வீடு கட்டினால் உங்களுக்கு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் வந்து இந்த மாதிரி தவறாக போய் முடிவதை காப்பாற்றணும், அதுலேருந்து வந்து நீங்கள் மீட்டெடுக்கணும் அப்படின்னாலும் உங்களுடைய வடமேற்கு பகுதி எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து சரியான ஆலோசனை பெற்று அதை நீங்கள் சீர் செய்து கொள்வது மிக 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 அவசியம். ஏன் இதை வந்து நான் இவ்வளோ ஆழமாக சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி வாஸ்து ரீதியாக நம்ம போய் பல வீடுகளில் பார்க்குற அந்த தருணத்தில் அதிகமான தவறுகள் வடமேற்கு பகுதியில் தான் வந்து இருக்குது. அதனால் நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டாக்னேஷனுங்கிறத வந்து ஃபேஸ் பண்ணுறத வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அதனால் உங்களுடைய வடமேற்கு பகுதி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரிங்களா? மேலும் நிறைய வீடியோஸுங்கிறது வந்து வர இருக்குது. ஸ்டே டியூன். அன்டில் தென் டேக் கேர். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலன்.